வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களும் பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். வணக்கம். தண்ணீர் லாரி மோதி 3 கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. பரபரப்பான சாலையில் இந்த விபத்து நடந்திருக்கிறது. கல்லூரி எதிரிலேயே இந்த விபத்து நடந்திருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பெற்றோருடைய பார்வையிலேருந்து இது பார்த்தீங்கன்னா, அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சோகத்தை நினச்சி பாருங்கள். நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். நம்ம நம்பி கல்லூரிக்கு அனுப்புகிறோம், மாணவர்கள் போகிறார்கள் அப்படின்னும் பொழுது அவர்களை பற்றிய பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பை ஒட்டிய ஒரு அம்சம். ஆனால் நம்ம சமூகம் எப்படி இந்த வாகனங்களை இயக்குவதோ, அதை பற்றி இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என்ன, நெறிமுறைகள் என்ன, அதை எந்த வகையிலையும் முழுமையாக பின்பற்றாமல் செய்யும்பொழுது நம்முடைய மிக மிக முக்கியமான ஒரு இளைஞர் சக்தியை நம்ம முக்கியமான உயிரை நம்ம இழக்கிறோம். இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அற்ற ஒரு தன்மையினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இத்தகைய ஒரு ஆக்சிடென்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த ஆக்சிடென்ட்ஸை வெறும் ஒரு தனிப்பட்ட ஒரு சம்பவமாக, இந்த வண்டிக்கு பிரேக் பிடிக்கல அதனால் வண்டி இந்த மாதிரியான தாறுமாறாக ஓடிச்சு, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் கிடையாது. ஏன்னா அடிப்படையில் இது எல்லாமே ரெகுலரைஸ் இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையில் தான் இவை எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. லைசன்ஸ் கொடுக்கறதுலேருந்து, வண்டிக்கு பர்மிட் கொடுக்கறதுலேருந்து, எல்லா இடத்துலையுமே செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் மீறி அது எதுவுமே முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லையோ என்ற சந்தேகத்தை தான் இந்த மாதிரியான ஒரு விபத்துகள் நமக்கு ஏற்படுத்துது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்மக்கிட்ட எல்லாத்துக்கும் ஒரு அமைப்பு இருக்குது, சிஸ்டம். இப்படி தான் லைசன்ஸை பெறணும், இப்படி தான் வண்டியை செக் பண்ணணும். அது ஒரு காலகட்டத்துக்குள்ளே மறுபடியும் ஃப்ரெஷ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, எஃப்சின்னு. எல்லா விதமான சோதனைகளும் நடத்தி எல்லாம் பண்ணி அனுப்புகிறாங்க. இதுக்குன்னு ஒரு அமைப்பு, டிராஃபிக் கண்ட்ரோல் ஒன்று இருக்குது, அதற்குன்னு ஒரு தனித்துறை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் பிரேக் ஃபெயிலியர் அப்படின்ட்டு எத்தனை வழக்குகளில் நம்மளுக்கு இந்த மாதிரி முடிச்சிருக்கிறாங்க, யோசிச்சு பாருங்கள். அப்போ உள்ளபடியே நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்படின்றது என்ன சொல்கிறது? we have a system and we do not have a system. இது உயிர்களையும் ஓட்டுநர்களையும் எல்லோரையும் பாதுகாக்கிறதுக்கு தானே இவ்வளோ பெரிய அமைப்பு வச்சுருக்கிறோம். ஆனால் அந்த அமைப்பு உள்ளபடியே செயல்பட்டு இருந்தால் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்குமா? யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆட்டோ ரிக்ஷா, ஒரு சின்ன 3 சக்கர வாகனம், அதுக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை எஃப்சி 25,000-30,000 செலவு பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு வாகனத்துக்கும் ஒரு எஃப்சி பீரியட்னு ஒன்று இருக்குது. எப்படி இந்த பிரேக் ஃபெயிலியர் வர முடியும்? அதுவும் இது என்ன அப்படின்னீங்கன்னா, லிக்விட் தண்ணீரை கொண்டு போகக்கூடிய ஒரு லாரி, எப்படி அது இருக்க முடியும்? நம்பவே முடியலை. குறுகிய சாலை அப்படின்னுலாம் பல்வேறுபட்ட காரணங்களெல்லாம் சொல்கிறாங்க. சாலை விதிகள் அப்படின்னு இருக்குது, எதையும் கடைபிடிப்பதில்லை. அந்த உரிமம் வழங்குறதுக்கான அந்த அடிப்படைகள் இருக்குது, அதுவும் கடைபிடிக்கப்படுவதில்லை. உட்கார்ந்த இடத்துல லைசன்ஸ் பெற முடியுன்ற ஒரு நிலை. சரி, இந்த அளவுக்கு போய் ஒரு வழக்குக்கு போகிறாரு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஸ்மால் காசஸ் கோர்ட்டில் போய்ட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இவங்கெல்லாம் அதிகபட்சம் ஒரு 2 வருஷம் இல்லாட்டி 6 மாதத்தில் இவங்க வெளில வந்துடுவாங்க. அப்போது என்ன ஆகுதுன்றது நீங்கள் பாருங்கள். அதை அவர் சொன்ன மாதிரி விலை மதிக்க முடியாத ஒரு உயிர். இதில் எத்தனை பேர் அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியலைன்னு. அதெல்லாம் அதிவேகமாக ஒரு அப்ரப்ட் எண்ட் டு அ லைஃப் cannot accepted in a society like us. இப்படி ஒன்று முடியக்கூடாது. இது கிராமத்தில் நடக்காது, வயவெளியில் நடக்காது. அங்கெல்லாம் என்ன அப்படின்னா இடி விழுந்தால் அந்த மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு குடும்பத்திலேயே இடி விழுந்ததை போல இந்த மாதிரி கல்லூரிக்கு போயிருக்கக்கூடிய மாணவிகள், அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு 4-5 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய நிலையெல்லாம் என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஓட்டுநர் அதிவேகமாக லாரியை ஓட்டி வந்ததாக இங்கே பார்க்குறவங்க சொல்லியிருக்காங்க. வேகத்தினால விபத்து அப்படின்னா கூட திரும்ப திரும்ப இந்த வேகத்தை விரும்பக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? இல்லை, நம்ம சமூக ரீதியாக சில விஷயங்கள் உண்மையான இருக்குங்க. அதாவது என்னென்னா, நிறைய பேருக்கு வேலை அழுத்தம், ப்ரெஷர்னு ஒன்று இருக்குங்க. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி ஆகணும். அதுவும் இந்த மாதிரியான மிகப்பெரிய இந்த சரக்கு கண்டெய்னர்கள், லாரிகள் ஓட்டக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் மிக அதிகமாக இருக்கிறது. ஒன்று அவங்களுடைய வாழ்வாதாரமும் ஒன்றும் பெரிய ஒரு வளமாக இருக்க மாதிரி தெரியல. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொற்ப சம்பளத்தில் தங்களுடைய
வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும், இது நாள் முழுசா வண்டி ஓட்டணும் அப்படின்னு இருக்கும்போது அவர்களுடைய ஒரு மன உளைச்சல் என்பதும் அவர்களுடைய வாகனத்தை செலுத்தக்கூடிய இடத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. ஒன்று. ரெண்டாவது, இவர்கள் எல்லோருமே ஏதேனும் ஒரு வகையில் இந்த மாதிரியான போதைப் பொருட்களுக்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய இந்த மதுக்கடைகள் எல்லாம் நீக்க வேண்டும்னு திரு ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வைத்து பல இடங்களில் அதெல்லாம் மத்திய அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டதெல்லாம் பேசணும். அதே மாதிரி இன்றைக்கு நீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நெடுஞ்சாலைகளை ஓரம் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மதுக்கடைகள் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. அல்லது இவர்கள் இந்த மாதிரியான வாகனம் ஓட்டக்கூடியவர்கள், நீங்க இன்ஃபேக்ட் நீங்க சமீபத்தில் கூட ஒரு பெண் வந்து ஒரு பெரிய வண்டியை ஓட்டி ஒரு அதுவும் மது போதையில் இருந்த ஒரு பெண் தான் எடுத்து போய் அவங்களுக்கு வந்து ஜாமீன் கிடைக்கிறது கூட பெரிய அளவில் நீண்ட போராட்டத்துக்கெல்லாம் சந்திச்சாங்க. அப்போ மிகப்பெரிய பிரச்சனை என்ன, ஒன்று மன உளைச்சல், இன்னொன்று இந்த மாதிரியான போதை வஸ்துக்களுக்கு வந்து அவர்கள் ஆட்பட்டிருப்பது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு செய்தி இருக்கிறது. தாங்கள் வாகனத்தை ஓட்டுகிறோம் என்ற பொறுப்புணர்வு இருக்குமே ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாமல் அவர்கள் கவனமாக வாகனத்தை செலுத்துவதில் ஈடுபடுவார்கள். வேகமா போகணும், மது அருந்துறாங்க, போதைப் பொருள் பயன்படுத்துறாங்கிற வரைக்கும் வருகிற போது இந்த பொறுப்புணர்வு எப்படி அவங்களுக்கு வரும்? பொறுப்புணர்வு இருந்ததுனா தான் இதெல்லாம் வராது. இதெல்லாம் அவங்க வந்து நிராகரிச்சிருப்பாங்கல்ல. அதுதான் ஒரு சமூகத்தை வந்துட்டு பல்வேறுபட்ட அமைப்புகள் கட்டுப்படுத்துகின்றன. நம்ம ஒரு பர்டிகுலர் அமைப்பு சரியா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே சரியா இருக்கணும். அது ஆரம்பிக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரசு நிர்வாக இயந்திரம். அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்புள்ளது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள். இப்போ இந்த 2 இடமும் சரியில்லை அப்படின்னோம்னா என்ன பண்ண முடியும்? காலும் சரியில்லை, தலையும் சரியில்லைன்னா உடம்பு என்ன பண்ண முடியும்? அப்படிதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ அயல் நாடுகளுக்கு பயணம் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா கண்ணுக்கு ரொம்ப வெளிப்படையாக தெரியறது என்ன அப்படின்னீங்கன்னா, தெர் இஸ் எ ஸ்பீட் டிசிப்ளின், தெர் இஸ் அ லேன் டிசிப்ளின், தெர் இஸ் அ ரெகுலேஷன். வேகம் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பகுதியில் கூட 20 கிலோமீட்டர் தான் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்துட்டு சாலையில் வந்து சேரக்கூடிய அந்த துணை சாலையில் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பிரதான சாலைகளுக்கு வந்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் தான். இதெல்லாம் நீங்கள் தாண்டி 60 மைல் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் புறநகர் பகுதிக்கு போய் அங்கேருந்து நீங்கள் நீண்ட பயணம் போகும்போது தான் 80 அப்படின்ற ஒரு இடமே இல்ல. நீங்க சொல்ற எல்லாமே இங்கேயும் இருக்கு. இல்ல இதுல என்ன இல்ல, இந்த சிஸ்டம் இங்கேயும் இருக்கு. இந்த நீங்க ஸ்லோவா போறவங்க இந்த லேண்ட்ல தான் போகணும், அதை விட கொஞ்சம் வேகமா போறவங்க இங்கே போகணும், இங்கே தான் நீங்க கிராஸ் பண்ணணும்னு எல்லா விதிகளுமே இங்கே தானே இருக்கு. சாலை விதிகளே இல்லாத நாடு இந்தியா இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? எல்லா விதிகளும் இங்கே இருக்கு. இங்க என்ன நான் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா, நீங்க வெளிநாடுகளோடு ஒப்பிட்டு சொல்றதுனால நான் கேட்கிறேன், அங்க தனிமனித ஒழுக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கா? அந்த விதிகளை நாம பின்பற்றணும் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கா? இல்ல இந்த லாவை என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் பெர்ஃபெக்ட்டா இருக்கா? பவர்ஃபுல்லா இருக்கு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அந்த 80 அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துட்டு 60ன்ற ஒரு இடத்துக்கு நீங்க வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதை குறைக்கல அப்படின்னோம்னா ஒரு கேமரால வந்து அது பதிவான உடனே யூ ஆர் எக்ஸீடிங் லிமிட் அப்படின்ற ஒரு வாசகம் போகுது. அதே நீங்க வந்துட்டு அந்த அந்த ஸ்பீடுக்கு நீங்க அங்க வரையறுக்கப்பட்ட அந்த வேகத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னோம்னா குட் பாய் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த அப்ரிசியேஷன் வந்துட்டதுக்கு பிற்பாடோ இல்லை எச்சரிக்கை வந்ததுக்கு பிற்பாடோ நீங்க கடந்தீங்க அப்படின்னோம்னா படம் எடுத்துட்டு உடனே உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்துட்டு $300 மைனஸ் ஆயிடும். விச் மீன்ஸ் இங்கே நீங்கள் பார்த்துங்க இன்ட்டு 60 நீங்கள் போட்டுங்க 18,000 ரூபா போச்சு. இது லண்டனாக இருந்தாலும் சரி, சிட்னியாக இருந்தாலும் சரி, மெல்போர்னாக இருந்தாலும் சரி, டொரண்டோவாக இருந்தாலும் சரி, இது தான். குடிச்சிட்டு ஒரே ஒருத்தர் மாட்டினார், ஒரே முறை லேசா, அவ்வளவுதான் பறிச்சிட்டாங்க. உடனே எடுத்து போய் சிறையில் அடைச்சிட்டாங்க. பேச்சே கிடையாது, லைசன்ஸ் இல்லை. அங்கே எப்படி அப்படின்னீங்கன்னா ஒரு வண்டி இல்லைன்னா முடியவே முடியாது. இதை ஏன் நம்ம நாட்டில் செய்யக்கூடாது என்பது ஒன்று. இப்போ அதில் தான் சட்ட திருத்தம் ஒன்று பண்ணுறாங்க. ஏன் செய்யக்கூடாதுங்கிறது ஒன்று, ஏன் செய்ய முடியலைங்கிறது ஒன்று. சட்டங்கள் இருக்கு, நம்ம திரும்ப திரும்ப நம்ம சட்டங்களே இல்லாத நாடு இந்தியான்னு நம்ம சொல்ல முடியாது. சட்டங்கள் இருக்கு, விதிகள் இருக்கு. தனிமனித ஒழுக்கம் சார்ந்து ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த சட்டங்கள் பின்பற்றாத ஒரு சூழல். இங்கதான் வாகனத்தை மூலமாக கடக்கணும், இல்லை இங்கதான் சாலையை கடந்து போகணும், இவ்வளவு வேகத்துல தான் போகணும். நீங்க சொல்ற மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வண்டியை எஃப்சிக்கு கொண்டு போய் விடணும், பிரேக்கை செக் பண்ணணும்னு எல்லா தனிமனித ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களா இதை பார்க்கணுமா? இல்லை இதையெல்லாம் மானிட்டர் பண்ணக்கூடிய சிஸ்டம் இங்க சரியா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இதுக்கான இடைவெளியை புரிஞ்சுக்கிறதா? நீங்க 2-3 உதாரணங்களோட நம்ம இது பேசுறது ரொம்ப பொருத்தமா இருக்கும். உதாரணமா ஒன்று வந்து தனிமனித ஒழுக்கம் என்பது மிக 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 முக்கியம். அதில் இல்லாமல் நீங்க வாகனத்தை செலுத்தக்கூடாது. இப்போ நான் பார்க்கக்கூடிய ஒரு அமீரக நாடுகளில் போய் பார்த்தபோது
நீங்கள் சாலையை கடப்பவர்களுக்கு யார் சாலையில் முன்னுரிமை பெறுகிறார்கள் அப்படின்னா சாலையில் நடப்பவர்களுக்கு தான் முதல் முன்னுரிமை, வாகனம் ஓட்டுபவர்களுக்கு முன்னுரிமை கிடையாது. அப்போது என்ன அங்கன்னா நீங்கள் வாகனம் ஓட்டுகிறீர்கள், நீங்கள் பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில் தான் கிராஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமான ஒரு இடத்துல நீங்கள் கிராஸ் பண்ணணும்னா கூட வாகன ஓட்டிகள் நின்று அவர்களை அனுப்பிவிட்டு அப்புறம் வந்து வாகனத்தை செலுத்துவது என்ற ஒரு கௌரவமான நிலை அங்கே இருக்கிறது. அதுக்கு அடிப்படை காரணம் அவர்கள் நாட்டில் அந்த மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு பாடம் ஒன்று இருக்குது. இது ஒரு பகுதி. இதே மாதிரி இன்னொரு ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கணும். என்னன்னா, நீங்க அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், அதாவது ஃபைன் போடக்கூடியது. இந்த சிஸ்டம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் ரொம்ப பிரமாதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது நீங்க முதல் முறை தவறு செய்தால் நீங்க வந்து ஒண்ணுமே இல்லை, அவங்களுடைய என்னன்னா இந்த பணத்தால் அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குங்க, அதுதான் சரியா செய்யணும். உதாரணமா இப்போ உங்களுடைய போகும்போது உங்களுடைய இன்சூரன்ஸுடைய கிளைம், உங்களுடைய இன்சூரன்ஸுடைய பிரீமியம் வந்து நீங்கள் எவ்வளவு தூரம் தவறு செய்கிறீர்களோ உங்களுடைய இன்சூரன்ஸுடைய பிரீமியம் கூடிக்கொண்டே போகும். அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க அடுத்த முறை தவறு செய்ய மாட்டீர்கள். அப்போ நீங்க அடுத்த முறை தவறு செய்வதற்கு முன்னால் அங்கே நீங்க ரெட் வரும்போது இங்க ஆம்பர் வரும்போது நீங்க இங்க வண்டியை நிறுத்திடுவீங்க. அப்போ உங்களுடைய பிரச்சனை என்னன்னா, தனி மனிதனை வந்து ஒன்று ஒழுக்கம் கட்டுப்படுத்தும், இன்னொன்று சட்ட நெறிமுறை கட்டுப்படுத்தும். தனி மனிதர்கள் இந்த விதிகளை ஃபாலோ பண்ணணும். நீங்க கேட்ட கேள்வி இப்போ உலக நாடுகளுக்கு மற்ற நாடுகள் நம்ம நாட்டுக்கு என்ன பெரிய வேறுபாடு அப்படின்னோம்னா, நாங்கள் நிறைய இதை பேசியிருக்கோம். அதாவது என்னன்னா, உலக நாடுகளில் வந்துட்டு சிஸ்டம் தே அதேர் டு எ சிஸ்டம், எல்லோரும் அதோட வந்துட்டு இன்டெகிரேட் ஆகிடுவாங்க, அதோட ஒருங்கிணைச்சிக்குவாங்க, அதை அப்படியே ஏற்றுக்குருவாங்க. தெர் இஸ் நோ கொஸ்டின் அபவுட் இட். நீங்கள் கேஸ் போடலாம், அது வேற விஷயம். அதான் ஏன் இங்கே முடியல? இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, வி ஆர் வேல்யூ பேஸ்டு சொசைட்டி. வி வேர், நாம் அவ்வாறு இருந்தோம். ஒரு மதிப்பீடுகளுக்கு மரியாதை கொடுக்க பொருளா பண்பட்ட மக்களா இங்கே இருந்தோம். இங்கே வந்துட்டு சட்டத்தினுடைய ஆட்சி அப்படின்றத நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட இல்லைன்னே சொல்லலாம். ஆனா சட்டங்களுக்கு இப்ப மதிப்பு கொடுத்தா பண்பட்ட மக்கள், கொடுக்கலன்னா பண்பட்ட மக்கள் என்ன சொல்ல முடியும்? அந்த மக்களும் பண்பட்டு இருக்கலாம் இல்லையா? சட்டங்களுக்கு அவங்க மதிப்பு கொடுக்கறாங்கறதுனால பண்பட்ட ரீதியா அவங்க வந்து இன்னும் சொல்ல முடியாது. இங்கே விட ரஃபியன்ஸ் அவங்க, இங்கே விட கடினமானவர்கள் அங்க. அப்படி பொதுமைப்படுத்த முடியுமா? ஆம், பொதுமைப்படுத்த முடியும். அதனாலதான் அங்க ரொம்ப கடுமையா இருக்கிறாங்க. ஜப்பான் எடுத்துக்கங்க, பண்பட்ட சமூகம், ஒழுக்க கோட்பாடுகள் எல்லாம் நிறைய இருக்க சமூகம். அவன் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, ஒரு முறை ஃபைன் போட்ட அப்படின்னோம்னா அவனுக்கு மயக்கமே வந்துடணும் அப்படின்னு அவங்க அட்வைஸ் கொடுத்தாங்க நமக்கு. ஏன் அப்படின்னோம்னா அவ்வளவுதான், நீங்க வரலாம், பார்ட்டியில் கலந்துக்கலாம், போகும்போது உங்களுடைய காரை வேற ஒருத்தரை ஓட்டிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு அந்த ஹோட்டல்லே நிறுத்திடுறாங்க. அப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னோம்னா மாறி வரக்கூடிய சூழலுக்கு ஏற்றவாறு அவர்கள் தங்களை விதிமுறைகளுக்கு ஏற்றவாறு தகவமைத்துக் கொள்கின்றார்கள். இங்கே அது கிடையாது. இங்கே நம்ம முதல் வேலை என்ன அப்படின்னோம்னா மீறல் தான். நான் தான் ஒரு முறை கூட சமூகமா இருந்திருந்தா நாம தானே அந்த சிஸ்டத்துக்கு இன்னும் சீக்கிரமா அடாப்ட் ஆயிருந்திருக்கணும். அவங்க இல்ல, நம்ம பண்பாட்டையும் மதிக்கல, சட்டத்தையும் மதிக்கல. அதான் உண்மை. நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க ஜஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காத்தால நான் வந்தது உட்பட நான் சொல்ல வரேன், நம்மளுக்கு ஸ்பீடு பிரேக்கரை பத்தி கவலை இல்லை, ஸ்பீடை பத்தி கவலை இல்லை, எப்படி இதில் நம்ம போறோம் அப்படின்றது கவலை இல்லை. எவ்வளவு பேர் நம்ம நாட்டில் வந்துட்டு அந்த செர்விக்கல் ஸ்பாண்டலைட்டிஸ் அண்ட் முதுகெலும்பு பிரச்சனையில் இருக்காங்க. ஏன்? யாராவது அந்த ஸ்பீடு பிரேக்கர்ல எகிரிக்கிட்டு போற மாதிரி போகாதவங்க ரொம்ப கம்மி. அதை ஏற்றி இறக்கி, அதுவும் இருசக்கர வாகனத்தில் போறவங்க ரொம்ப அவங்க தான் விழறாங்க. அதாவது எல்லா இடத்துலையும் யூ நீட் டு ஹேவ் சென்ஸ், காமன் சென்ஸ், ஒரு பொதுவான புரிதலும் அதற்கு ஏற்றவாறு ஒரு நடத்தலும் இருக்கணும். இங்க அது பள்ளியில் கற்பிக்கப்படுவதில்லை. படிச்சவங்க, படிக்காதவங்க, ஏழை பணக்காரங்க, இந்த மாதிரி எந்த வித்தியாசமே இல்லாம இங்க எல்லாருமே விதிகளை மீறுகிறவர்களா இருக்கிறாங்களே, இது எப்படி புரிஞ்சுக்கல? அடிப்படையில் நம்ம சமூகம் வந்து என்னன்னா, இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு எல்லாத்தையும் கிராப் பண்ணக்கூடிய, ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணக்கூடிய ஒரு சமூகம். இதில் வந்து நீங்கள் வேகமாக நம்ம கடந்துடணும், நம்மளை பார்த்துக்கிட்டா போகிறோம், நாம் எல்லாரையும் வந்து இப்போ அதாவது ஒட்டுமொத்த சமூக ஒழுங்கு அப்படிங்கிறது ஒன்று, தனி மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒன்று. இது ரெண்டுமே தனியாக இருக்கிறது. ஒட்டுமொத்த சமூக ஒழுங்காக இருக்கும், அதுதான் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த இடத்துல சாலைகள் போடலை, ஏன் இந்த இடத்துல நீங்கள் ஒழுங்கான வந்து இப்போ நீங்கள் ஒரு கல்லூரி வாசல் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான இடம், அவ்வளோ 1000 மாணவிகள் படிக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு மவுண்ட் ரோடு இருக்குது, அப்போ அங்கே வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பெடஸ்ட்ரியன் கிராசிங்கோ, குறைஞ்சபட்சம் ஓவர் பிரிட்ஜோ, அங்கே பக்கத்தில் இந்த பக்கம் தாண்டி வருவதற்கான வழிமுறையோ, இல்லை ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய நடக்கிறதுக்கான வாய்ப்புகளோ ஏன் செய்யப்படவில்லை அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஒருங்கிணைந்து யோசிச்சிருக்கலாம் இல்லையா? அப்படி யோசிக்கல. அப்போ சமூக ஒழுங்கு, சமூக கட்டமைப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம தனியாகவும், தனி மனித வாழ்க்கை முறை ஒழுங்கு என்பது தனியாகவும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மால இந்த மாதிரியான ஒரு எந்த இடத்துல போனாலும் நாம் முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும், நாம் முன்னே போக வேண்டும், நாம் வந்து அந்த இடத்த அடைஞ்சிட்டா போறோம், அடுத்தவங்களுக்கு என்ன பாதிப்பு
பாதிப்பு வந்தாலும் அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. விதிகளை மீறினாலும் அதை பத்தி எந்த விதமான அக்கறையும் இது படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்கின்ற வேறுபாடே இல்லை. நீங்க காலை நேரத்தில் நீங்க வந்துட்டு ஒரு நடை அந்த கடக்கக்கூடிய சாலை பாதசாரிகள் கடக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்க பாருங்க, சமிஞ்சை யாராவது மதிக்கிறாங்களான்னு பாருங்க. வயசானவங்க கடைசி வரைக்கும் கிராஸே பண்ண முடியாது. நான் ஒவ்வொரு நாளும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். யாருமே இல்லை. அப்பதான் ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு அவ்வளவு ஸ்பீடா போறாங்க. 4-5 சிக்னல் அப்படியே மெரிக்கிறாங்க. அப்படியே தவறிட்டீங்க அப்படின்னோம்னா உங்களை அடிச்சவர் யாருன்னு கூட தெரியாது. ஒட்டு மொத்தமா இதற்கான அடிப்படை காரணம் அந்த ஒழுக்கம். நம்ம எல்லாமே சொல்றோம் என்ன அப்படின்னோம்னா நேர்மையின்மையும் அக்கறையின்மையும் தான். இது மேல இருந்து கீழே வரணும். முன்னாடி பெரியவங்க கிட்ட இருந்தது, அது படிப்படியா வந்துச்சு. ஆசிரியர்கள்கிட்ட இருந்தது, மாணவர்களுக்கு வந்துச்சு. இன்னைக்கு கல்வியிலையும் இல்லை, ஆசிரியர்கிட்டையும் இல்லை, தலைவர்கள்கிட்டையும் இல்லை. நம்ம யாரையெல்லாம் நம்மளை ஆள்றாங்கன்னு பார்த்தோமோ அவங்க கிட்ட இல்லாத 2 நேர்மையும் அக்கறையும். அப்படி விட முடியாது இல்லையா? எல்லாருக்கும் அது வேணும். எல்லாருக்கும் வேணும். இங்க இருந்து அதை அதிகமா பிரதிபலிக்கணும். எல்லாமே பார்த்து பழகி அதை முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு தான் வருவாங்க. நிச்சயம் அதுக்கான முயற்சிகள் எல்லோரும் சேர்ந்தே முன்னெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் இடைவெளி. கொடும் குற்றம் புரிந்தாலும் சிறார்களுக்கு கடும் தண்டனை கூடாது அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. 2007ஆம் ஆண்டு ஒரு கொலை குற்றத்தில் ஒரு சிறுவனை கைது செஞ்சிருக்கிறாங்க. அதை விசாரித்த அமர்வு நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆனால் அப்போ எனக்கு 18 வயசு நிரம்பலை, அதனால சிறார்களுக்கான சட்டப்படி தான் எனக்கு தண்டனை வழங்கணும்னு சொல்லி இவர் உயர்நீதிமன்றம் போறாரு. விசாரித்த நீதிமன்றம் அதிகபட்சமாக விதிகளின்படி இவருக்கு 3 ஆண்டுகள் தான் தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக அந்த விதிமுறைகளின்படி ஒரு 18 வயதை கடக்கவில்லை என்றால், நிறைவு பெறவில்லை என்றால் அவரை ஒரு சிறுவராகத்தான் பார்க்க வேண்டும். சைல்டு இன்னும் சொல்ல போனால் குழந்தை அப்படின்ற ஒரு வரையறை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதனால அதுக்கு உட்பட்டு தான் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கணும். எனவே அந்த இடத்துல அவங்க மீறிட்டாங்க அமர்வு நீதிமன்றம் அப்படின்னு தான் சொல்லி உயர்நீதிமன்றம் அவருக்கு அந்த மாதிரி கொடுத்தது தவறுன்னு சொல்லியிருக்கு. நம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இதே நிர்பயா கேஸில் அந்த பாலியல் வன்கொடுமை செய்த நபர் ஒருவருக்கு 18 வயசு நிறையலை. ஆனாலும் அவருக்கு இதே நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துச்சு. இல்லை, அது என்ன ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன்னா, அந்த சட்டம் இயற்றப்பட்டது இப்பங்கிறதுனால, இந்த 2007ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்குங்கிறதுனால அந்த வேறுபாடு இருந்திருக்கலாம் இல்லையா? அதை இங்கே நீங்கள் பொருத்தி பார்க்க முடியாது இல்லையா? சரி, அதை நம்ம அப்படியே வச்சுருவோம். 18 வயது நிரம்பிய அல்லது நிரம்பக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கும் 18 வயது ஆன நிலையில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கும் என்ன விதமான வேறுபாடு இருக்க முடியும்? எனவே இங்கே மென்சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் அவன் மன ரீதியாக அந்த குற்றச்செயலில் ஈடுபடும் பொழுது எப்படி இருந்தான் அப்படின்றது தான் முக்கியம். அப்போ அந்த மென்சரியா அப்படின்றது தான் பொறுத்து பார்க்குறது தான் சரியாக இருக்கும். இன்றைக்கி எல்லா விதமான வாய்ப்புகள் வசதிகள் கெடுவதற்கும் சரி நன்றாக வளர்வதற்கும் சரி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் 18 வயசு நிறையலை அப்படின்ற ஒரு காரணத்திற்காக ஒருத்தன் செஞ்ச ஒரு குற்றத்தை நீங்கள் அந்த குற்றத்திற்கான தண்டனையை நீங்கள் குறைத்து அளிப்பது என்பது எந்த விதத்திலும் நியாய ரீதியாக பொருந்துவதாக என்னால் கருத முடியவில்லை. தொடர்ந்தே விவாத பொருள் இது. 18 வயது நிரம்பியவரா இல்லை 18 வயது கீழ் உள்ளவராங்கிறத தாண்டி அவர் செஞ்சிருக்கிற குற்றத்துடைய தீவிரத்தன்மையை பொறுத்து தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இல்லை, அவர் இந்த குற்றத்தை செஞ்சால் அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும், இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துங்கிற புரிதல்லாம் அவருக்கு இருக்காது 18 வயதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீதிமன்றம் அது இவங்களுடைய ஒரு சட்ட ரீதியாக இது இந்த ஒரு அம்சத்தை இவர் கையாண்டிருக்காரு இந்த நீதிபதி. இதுல தவறு கிடையாது. பட் ஆனால் சட்டம் சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அவர் பேசுகிறார் என்பது வரைக்கும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நீங்க சமூகத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேற ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. அதாவது இன்றைக்கு மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் அந்த ஒரு மாதிரியான மெச்சூரிட்டி அடையக்கூடிய ஒரு வயது அப்படிங்கிறது முன்னாடி இருந்த 18லேருந்து அது படிப்படியாக இன்றைக்கு குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவு தாக்கம், அதே மாதிரி தகவல் புரட்சி, இது அத்தனையுமே மாணவர்களை அவர்களுடைய 10-12 வயதிலிருந்தே அவர்களை தயார்படுத்தி கொண்டே வருகிறது. தவறு எது, சரி எது, எது குற்றம் இல்லை, எது வேகத்தை தரக்கூடியது, எது ஒரு தவறாக சித்தரிக்கப்படக்கூடியது, அதை பற்றி இருக்கக்கூடிய புரிதலும் தெளிவும் ஓரளவுக்கேனும் மிக சின்ன வயதிலேயே ஏற்பட்டு விடுகிறது. இது ஒரு அந்த ஒரு ஏஜ் அப்படிங்கிறது நீங்க வாக்களிப்பதற்கும் முடிவெடுப்பதற்குமான சரியான ஒரு வயது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அந்த 12
12லேருந்து 16, 17, 18 வயதுக்கு இருக்கக்கூடிய இந்த வயதில் இருக்கக்கூடிய குழப்பம் வந்து உண்மையானது. அதாவது இதுல என்ன தெளிவு வேணும்னா, எக்ஸ்போஷர்ஸ் நிறைய கிடைக்குதுங்கிறது ஓகே. ஆனா அது கிடைக்கிறது எல்லாமே சரியான எக்ஸ்போஷர்ஸா, கிடைக்கிறது எல்லாமே அவங்களுக்கு சரியான தகவலா, அவங்களால முடிவெடுக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்வி தானே. அதுக்கு தானே இந்த 18ங்கிற ஒரு வயது இருக்கிறது. நீங்க அதுக்கு முன்னாடி நிறைய தகவல்கள் கிடைக்கலாம். அதுக்கு தகவல் தொழில்நுட்பம் வேறு விதமான ஒரு உதவியை செய்யலாம், சமூகத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா இதை நீங்க அதோட பொருத்தி பார்க்க முடியுமான்னு கேட்க. பொருத்தி பார்க்க முடியும். ஏன்னு சொன்னா, நீங்க ஒரு கொலையில் ஈடுபடுவதோ இல்ல பாலியல் வன்முறையில் ஈடுபடுவது என்பதோ நீங்கள் வந்து குற்றம் அப்படிங்கிற ஒரு செய்தி எப்படி நீங்க ஒரு இளைஞனுக்கு தெரியாமல் இருக்க முடியும்? இதுதான் நீங்க கேள்வி. அதாவது நான் சொன்ன, இப்ப நீங்க சாலையில் கோட்டை கடந்து நடக்கிறீர்கள், இது மாதிரியான செய்திகள் எல்லாம் நீங்கள் இன்னும் இளமையிலேயே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கிறோம். அப்போ நீங்க இது அடிப்படையில் குற்றம்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்லங்க. இந்த குற்றம் அப்படிங்கிறது எது அப்படின்னா, ஒரு கொலை செய்வது ஒரு குற்றம், ஒரு பாலியல் வன்முறையில் ஈடுபடுவது குற்றம், ஒரு திருட்டு என்பது ஒரு குற்றம். இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபடும் பொழுது இருக்கக்கூடிய மனநிலை என்பதே வேறு. பிரச்சனையே நம்ம வந்து அதனுடைய மனநிலையிலிருந்து ஆரம்பிக்கணும். இப்ப என்னன்னா, இவர்களுக்கு இது குற்றம் என்று தெரிந்தேதான் இதை செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? நிச்சயமாக அது வந்து வேற விதமான பியர் பிரஷர்ல இருந்தும், வேற விதமான நீங்க சமூக பின்னணியிலிருந்து வரக்கூடிய மனநிலையிலிருந்தும் இது வந்து இந்த மாதிரியான தவறுகளை மிக இயல்பாக செய்யக்கூடிய ஒரு தன்மை ஒன்று உருவாகி கொண்டே இருக்கிறது. நம்முடைய இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலே என்னன்னா, இப்ப ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமையான உதாரணம். இப்ப நம்ம ஊர்ல வந்து ஸ்பீட் ரேசிங் கூடாது, நம்ம வந்து எல்லா இடத்தையும் கட்டுப்படுத்துறோம். ஆனா அதுதான் த்ரில்லிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சாலையில மிகப்பெரிய இருக்கக்கூடிய சாலையில கூட நீங்க மிக அதிகமான ஒரு வேகத்துல வண்டி ஓட்டுறாங்க. அப்ப ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு தெரியாதா? அது குற்றம் தெரியாதா? அது தவறுன்னு தெரியாதா? ஆனால் அந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு உணர்வு என்ன, அவர்கள் வந்த வழி அது, அவர்களுடைய கல்வி முறையும் அவருடைய வாழ்க்கை நிலையும் அவருடைய சூழ்நிலைகளும் அவர்களை அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்போ இதை குற்றமாக கருதணுமா? இதற்கு அவர்களுக்கு சட்ட ரீதியாக நீங்க வந்து என்ன விதமான தண்டனை கொடுக்க வேண்டும், அது சட்ட ரீதியாக அவர் கையாண்டிருக்கிறார். ஆனால் குற்றம் என்பது குற்றம் தான். அது எந்த வயதில், அந்த நீங்க சொல்லக்கூடிய 12-18 வயதுக்கு இருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் அந்த தவறுகளை செய்திருந்தாலும் அது குற்றம் தான். பொது சிவில் சட்டத்துக்கு முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. மக்கள்கிட்ட கருத்து கேட்பதற்காக சட்ட ஆணையம் வந்து ஒரு 16 கேள்விகளை தயாரித்து அந்த கேள்வித்தாளை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? 2-3 அம்சத்துலேருந்து இதை நம்ம வந்து குறிப்பிட்டு புரிஞ்சுக்கொள்ளணும். ஒன்று வந்து, இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு பொது சிவில் சட்டம் தேவையா அப்படிங்கிற ஒரு பார்வையிலேருந்து மக்களுடைய கருத்தை அறிவதற்கான ஒரு கேள்வித்தாளாகத்தான் அதை நாம் புரிந்து கொள்ளணும். இன்னும் அதை வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னோ, அதுக்கு ஒரு வரைவு மசோதா வந்து விட்டது அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதுக்கு ரொம்ப 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 முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இது. இந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த கேள்வித்தாளை நம்ம புரிந்து கொள்ளணும். 1. 2, இப்படிப்பட்ட ஒரு கேள்வித்தாளோ இல்லை இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையோ கூட முற்றிலுமே தவறு அப்படின்றத வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதை வந்து நீங்க ஒரு அரசாங்கம் அனைத்து தரப்பினருக்குமான ஒரு பொதுவான சில விதிமுறைகளை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக இதை பார்க்கணுமே தவிர, இது வந்து 2வது பகுதி. 3வது, நீங்க இதை அப்படி எடுத்துக்க முடியுமா? நீங்க மக்கள்கிட்ட கருத்து கேட்குறீங்க, கருத்து கேட்ட பிறகு இத்தனை பேர்ட்ட நாங்கள் கருத்து கேட்டோம், இத்தனை பேர் வந்து சொன்னாங்கங்கிற தகவலை நீங்கள் அரசாங்கம் வெளிப்படையாக சொல்ல போகிறதாங்கிறது நமக்கு தெரியாது. பெரும்பாலான மக்கள் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இதை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிற போது கூட அவங்க ஆரம்ப கட்டத்திலேயே அவங்க எதுக்குறதுங்கிறது சரியான நிலைப்பாடு தானே. ஒரு விஷயம் தொடங்கப்படும் போதே எதுக்குறதுங்கிறது அவங்களோட நிலைப்பாடு சரிதான். இல்லை, நான் என்ன சொல்றேன், கருத்தை நீங்கள் மறுப்பது என்பது வேறு. ஆனால் கருத்தை அறிந்து கொள்வதற்கு அரசு செய்யக்கூடிய முயற்சி என்பதையே நீங்கள் வந்து தவறு என்று சொல்வது என்பது வேறு. இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடியவர்கள் யார், அவர்களுக்கு என்ன கருத்து இருக்கிறது, அவர்கள் இதை ஏற்கிறார்களா மறுக்கிறார்களா, இந்த 16 கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு அடிப்படை ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுல இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு சரி, நாளைக்கு நம்ம இப்படி ஒரு முடிவுக்கு வரலாமே, சப்போஸ் நாளைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பொது சட்டமே தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு இந்த அத்தனை பேருடைய கருத்துகளும் இட்டு செல்லுமையானால் அப்ப நீங்க என்ன சொல்வீங்க அதுக்கு? அப்போ இது என்ன, 2 பக்கமும் ஆப்ஷன் இருக்கு. அப்போ மக்களுடைய, நீங்க இதை அப்படியும் எடுத்துக்க முடியாது. நீங்க தலாக் தொடர்பாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்கு. அதன் பிறகு சட்ட ஆணையம் இந்த கேள்வித்தாளை கொடுத்திருக்கு. அவங்க ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் சொல்றாங்க. அப்ப அந்த ஸ்டாண்டை எடுத்த மத்திய அரசு இதை நோக்கி நகருகிற போது அவங்க இங்கேயே வந்து ஆரம்ப கட்டத்திலேயே அதுக்கு தடை போடணும்னு நினைக்கிறாங்க. அப்போ
அவர்களுடைய அதாவது முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரியம் எடுத்துக்கொள்ள இருக்கக்கூடிய முயற்சிகள் என்பது ஒன்று. நான் அதை வந்து குறை சொல்லலை. ஆனால் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்கிறதா அப்படிங்கிற பற்றி ஒரு அசஸ்மெண்ட் வந்து இந்த கேள்வித்தாள்மொழி மூலமாக ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அசஸ்மெண்ட், இப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து முழுசாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தினர் முழுமையாக அப்படி தேவையில்லை என்பதை வலியுறுத்துவதற்கான ஒரு இடமும் இதில் இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து மக்களுடைய கருத்து கேட்கும்பொழுது வேண்டும் என்று தெரிவிப்பவர்கள் ஒரு பக்கம், வேண்டாம் என்று தெரிவிப்பவர்கள் ஒரு பக்கம் என்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அது கண்டிப்பான ஒரு அரசியல் முடிவோடும் சேர்ந்தது. வெறும் தகவல்களின் அடிப்படையில் மட்டும் இது முடிவாக போவதில்லை. அன்றைக்கு இதைக்கான வரைவு மசோதா உருவாகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை ஒட்டியும் தான் இந்த முடிவுகளை எடுப்பார்கள். ஆனால் அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு தரவை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தரவை உருவாக்குவதற்கான ஒரு அடிப்படை கேள்வித்தாளாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். இதெல்லாம் முடிவாகிற போது அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை தீர்மானிக்கும். அதனால கேள்வித்தாள் தயாரித்து மக்கள்கிட்ட கருத்து கேட்கறது ஒன்றும் தவறில்லை அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ இதற்கான அவசியம் இருக்கா அப்படின்னு சொன்னால், அவசியம் இருப்பதை இந்த நாட்டினுடைய அரசமைப்பை உருவாக்கியவர்கள் அன்றே சொன்னார்கள் இருக்கின்றது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த நம்மளுடைய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வழிகாட்டு நெறிமுறைகளில் அது விதி 44 யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ் அப்படின்றது இருக்குது. The state shall endeavor to secure for the citizens a uniform civil code என்று வருகிறது. பொது சிவில் சட்டம்ன்றது வருகிறது. ஆனால் நம்ம நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரே நேரத்தில் வந்துட்டு ஒரு ரிலிஜியனை, அதாவது ரைட் டு ப்ராக்டிஸ் ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ், ஃப்ரீ ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராபகேஷன் ஆஃப் ரிலிஜன், இது ஒன்று கொடுத்துருக்கு. இது வெளிப்படையானது. உள்ளீடாக தங்களுடைய வாழ்க்கையை ஒரு மதத்தின் அடிப்படையில் அமைத்து கொள்ள, அதன்படி வாழ உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் சார்ந்துள்ள அந்த பண்பாடை அவர்கள் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறது என்பதனை கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ், சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்கள் தங்களுடைய பண்பாடுகளை, பழக்க வழக்கங்களை, இப்படி போன்ற வழிபாடு முறைகளை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய, இது எல்லாவற்றையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை தொடர்பாக தனிநபர்களுக்கு இவ்வளவு உரிமைகள் இருக்கிற போது, ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கு அந்த உரிமைகள் இருக்கிற போது, பாலின பாகுபாடுன்னு வருகிற போது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் அரசு கிட்ட இருக்குல்ல, அந்த கண்ணோட்டத்தில் இதை பாருங்கன்னு தான் அரசு. அதே நேரத்தில் உனக்கு இந்த உரிமைகள் எல்லாம் தனி மனிதனுக்கும் பொதுவாக கலெக்டிவ் ஆகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அது சமத்துவம் என்கின்ற கோட்பாட்டிற்கு எதிராக இருக்கக்கூடாது என்பதுதான் 14-15. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மதத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தாலும் அதன் மூலம் பாதிக்கப்படக்கூடிய நபர் தங்களுக்கு நிவாரணம் தேடி நீதிமன்றத்தை அணுகலாம் என்கின்றதும் இங்கே ஒரு விதியாக இருக்கிறது. எனவே இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளை போல நம் நாட்டை நாம் பார்க்க முடியாது. இந்த நாடு என்பது ஏராளமான மதங்களையும் ஏராளமான பிரிவுகளையும் தன்னுள் ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு. ஏற்றுக்கொண்டு ஒரு சமூகமாக விடுதலை பெற்றதற்கு பிறகு சேர்ந்து இயங்கி வரக்கூடிய ஒரு நாடு. எனவே இந்த நாட்டில் நாம் எதையுமே செய்யும் பொழுது அதை எந்த ஒரு சமூக மக்களும் எந்த ஒரு பிரிவினரும் ஒரு திணிப்பாக கொள்ளக்கூடாது என்பதை வலியுறுத்தி இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் 1996ஆம் ஆண்டு சொல்லும் பொழுது, யூனிஃபார்ம் லா ஃபார் ஆல் பர்சன்ஸ் மே பி டிசைரபிள், தேவைதான், பட் இட்ஸ் enactment in one go may be counterproductive to the unity of the nation. ஏன்னா இந்த நாடு எல்லாருடைய அபிலாஷைகளையும் பல்வேறுபட்ட பழக்க வழக்கங்கள் இந்த நாட்டில் பல 100 ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்போ அதையெல்லாம் வந்து வச்சுட்டு இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு நம்மளுக்கு எல்லாம் ஒரு யூனிஃபார்மிட்டி, நீங்க கவனிக்கணும். செக்குலரிசம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் அவர்கிட்ட விளக்கம், மத ரீதியான பழக்க வழக்கங்கள், விதிகள், சட்டங்களை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு நபர், எனக்கு அதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு வருகிற போது உச்சநீதிமன்றம் போவதற்கான வாய்ப்புகள், சூழல்கள் இருக்கு. அந்த ஆப்ஷன் இன்னும் க்ளோஸ் ஆகவே இல்லை. அவர் இதுல பிரச்சனைன்னு வருகிற போது அவர் உச்சநீதிமன்றத்தை அது வரைக்கும் இல்ல, எனக்கு இதுலயே எனக்கு சரியா இருக்கு, நான் இதையே பின்பற்றிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற நபர் வந்து அவர் இதையே பின்பற்றலாம், அதுக்கும் எந்த விதமான தடையும் இல்லை. இப்படி ஒரு நல்ல விதமான ஒரு முறை இருக்கிற போது இல்ல இது தேவையில்லை அப்படின்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? உச்சநீதிமன்றத்தின் மூலமாக தீர்வை தேட முடியுங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிற போது ஏன் நம்ம வந்து பொது சிவில் சட்டம் தான் வேணும்னு சொல்லணும்? இல்ல அதாவது நீங்க எங்க இதுல பிரிவினை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மத ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறை
விதிமுறைகளில் எனக்கு போதிய நியாயம் கிடைக்கவில்லை, எனக்கு அதில் எனக்கான உரிமைகள் முழுமையாக நிலைநாட்டப்படவில்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுதுதான் அவர்கள் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். அப்ப நீதிமன்றத்தை நாடும்போது அது நாட்டினுடைய இதுல நம்பிக்கை இல்லாதவங்க, இல்ல இதுல முரண்படக்கூடியவங்க, இல்ல, மத இதுல ரீதியாக எனக்கு- முரண்படக்கூடியவங்க, மத ரீதியாக எடுக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை முரண்படக்கூடியவர்கள் தானே நீதிமன்றத்துக்கு போறாங்க. முரண்படக்கூடியவர்கள் சொல்ல விட எனக்கு போதிய நியாயம் அதில் வழங்கப்படவில்லை, எனக்கு தேவையான நான் எதிர்பார்க்கக்கூடிய எனக்கான ஒரு பரிகாரம் அதில் கிடைக்கவில்லை அப்படின்னும் போதுதான் அவர்கள் நீதிமன்றத்தை நாடி பரிகாரம் தேடுகிறார்கள். இப்ப பிரச்சனை என்னன்னா, இங்க மத ரீதியான அமைப்புகள் வைத்திருக்கக்கூடிய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு எனக்கு பரிகாரம் இல்லை அப்படின்னும் போது நீங்க இந்த இடத்திலேயே நீங்க முழுமையான பரிகாரத்தை நீங்கள் அவர்களுக்கு வழங்குவீர்களானால் அவர்கள் வெளியே வந்து நிச்சயமான ஒரு நீதிமன்றத்தை நாட வேண்டிய தேவையில்லை. அத தனிநபர் உரிமை சார்ந்து சுதந்திரம் சார்ந்து விட்டுறலாமேன்னா கேள்வி. நீங்க அதை வந்து ஒரு தனிநபர் முடிவு செய்யட்டும். என்னோட மதம் சொல்றதை நான் கேட்கிறேன், என்னுடைய மதத்துடைய விதிகளை நான் ஃபாலோ பண்றேன், இது எனக்கு உகந்ததா இருக்குன்னு ஒரு நபர் சொல்லக்கூடிய போது அது அங்கேயே முடிஞ்சு போயிடுது இல்லையா? அவர் நீதிமன்றத்திற்கு அவர் போக போறது பல கேசஸ் இங்க முரண்படக்கூடியவர் தானே அவர் போக போறாரு. ரொம்ப ரேர் கேசஸ் தானே அது. இல்ல ரேர் கேசஸ்ல நீங்க பொதுவான பல சமயங்களில் நீங்கள் இந்த சட்ட வழக்குகள் இந்த மத ரீதியான சட்டங்கள் வழங்கக்கூடிய விதிமுறைகள் வழங்கக்கூடிய ஒரு போதாமை ஒன்று இருக்கு. அந்த போதாமையை தாண்டி அவர்கள் வெளியே வரும்போதுதான் அவர்கள் வந்து அவர்களுக்கு இந்த நாட்டினுடைய மொத்த சட்டங்கள் அவருக்கு ஒரு பாதுகாப்பை வழங்க வேண்டியிருக்கு, அவருடைய வாழ்க்கை நிலையை உயர்த்த வேண்டியிருக்கிறது. அப்போ அந்த இடத்துல நீங்க எல்லோருக்குமான ஒருமித்த ஒரு சட்டம் தேவை அப்படின்னு அதை யார் முடிவு பண்ணணும்னு தனிநபர் முடிவு பண்ணணுமா, அரசாங்கம் முடிவு பண்ணணுமா? இல்ல அரசாங்கம் அதற்கான வழிமுறைகளை உருவாக்கி வைக்க விரும்புகிறது. அப்படிதான் அதை நீங்கள் பயன்படுத்திக் பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் அந்தந்த தனிநபரை சார்ந்தது. அந்த மாதிரியான ஒரு பொது சிவில் சட்டம்ன்ற ஒரு கான்செப்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட், இன்னும் சில ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பார்ப்போம் சார். இப்போ உதாரணமா எனக்கு வந்து இந்த பரிகாரம் கிடைக்கவில்லைன்னு வரும்போது தான் நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் மட்டும் நீங்க சொல்லுங்க. இப்ப இருக்கிற சிஸ்டம் இருக்கு இல்லையா, மதத்தை நம்புறவங்க அதை நம்பாதவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. நீங்க வந்து அரசாங்கம் ஒரு ஏற்பாடு செய்யுதுன்னு சொல்றீங்க, பொது சிவில் சட்டங்கிற ஒரு ஏற்பாடை செஞ்சு வச்சிருச்சுன்னா இதுல திருப்தி அடையாதவர்கள் போலான்னு, அது மாதிரி முடியுமான்னு நான் கேட்கிறேன். பொது சிவில் சட்டம்னு கொண்டு வந்த பிறகு ஒருத்தர் மத ரீதியான கட்டுப்பாடுகளோ விதிகளையோ அவர் ஃபாலோ பண்ண முடியுமான்னு நான் கேட்கிறேன். இல்ல அப்ப அது வந்துட்டு ஒண்ணு எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குது. அப்ப வந்துட்டு தலாக் அப்படின்றதுக்கெல்லாம் அங்க இடமே கிடையாது. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த பொது சிவில் சட்டம்ன்றது இந்த நாட்டில் எப்போ விவாதத்துக்கு உட்படுத்தப்படுகிறது என்று நீங்கள் பார்த்தீர்களானால் அது இந்த திருமண முறிவு, அதன் பிறகு அதற்கான நிவாரணம் இருக்கு இல்லையா, பிரிஞ்சு போனவங்களுக்கான நிவாரணம் அப்படின்னு இருக்குங்களா, இந்த 3 இடத்துல தான் இது வருது. ஆனால் அதற்கெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களில் வழி இருக்கிறது. ஆனால் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் வேறொரு வழக்கில் இந்த சட்டப்பிரிவு தொடர்பாக சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு விடயம் கவனிக்கத்தக்கது. மதங்களை பொறுத்தவரை அதனுடைய மைய நோக்கத்திற்கு அப்பாற்பட்டு பொதுவாக எல்லா மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பொது சிவில் சட்டத்தை ஏற்படுத்துவதில் என்ன தயக்கம் என்று கேட்டிருக்கிறது. ஏன் தயங்குகிறீர்கள் என்று கேட்கவில்லை. ஏனென்றால் இதை தீர்மானிக்க வேண்டியது த எக்ஸிக்யூட்டிவ், தட் இஸ் த பார்லிமெண்ட், த ஸ்டேட். ஏன் என்று கேட்டால் அந்த இடத்துல தான் நீங்க கவனிக்கணும். முன்னாள் மத்திய சட்ட அமைச்சர் வீரப்ப மொய்லி இந்த நாட்டில் பல்வேறு சமூகங்கள் தொடர்புடைய 200 to 300 தனிநபர் சட்டங்கள் இருக்கின்றன. இந்த நாட்டில் இப்படி பல்வேறுபட்ட சமுதாயங்கள் இனக்குழுக்களும் தனிச்சட்டங்களால் நிர்வகிக்கப்படும் இந்தியா போன்றதொரு நாட்டில் பொது சிவில் சட்டம் என்பது மிகப்பெரிய சிக்கல்களை உண்டாக்கும். இதை தயவு செய்து இந்து முஸ்லிம் என்கிற அடிப்படையில் பார்க்காதீர்கள். இதே நீங்க வேற ஒரு கோணத்துல பார்க்க கூடாது. 300-400 தனிநபர் சட்டங்கள் இருக்கிற போது ஒரு நாட்டுல ஒரே சட்டம் கொண்டு வரதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? இல்ல, அந்த மாதிரி இருக்க முடியாது. இந்த நாட்டில் உள்ள சட்டத்தின் ஆட்சி என்பது அவ்வளவு பலமானது அல்ல. இது ஒரு 10 கோடி 15 கோடி நாடு அல்ல. இது 130 கோடி பிளஸ் இன்க்ரீசிங். அப்படியாப்பட்ட ஒரு நாடு இது. நீங்க ஒரு 100 கிலோமீட்டர் நீங்க போனீங்க அப்படின்னா வட இந்தியால உதாரணத்துக்கு ஹிமாச்சல் பிரதேசம் என்ற ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்க போனீங்கன்னா 10 விதமான மொழி குழுக்களை நீங்கள் கடந்து செல்ல வேண்டியது இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒருத்தர் தொப்பி போட்டுட்டு இருப்பாங்க, ஒருத்தர் முண்டாஸ் கட்டிட்டு இருப்பாங்க, ஒருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை முறை. அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒழுகுகிறார்கள். அந்த இடத்தில் நீங்கள் எதையும் ஒரு சட்டம் என்பது it is for the benefit or the common good. It should not be forced upon anybody against their will. அது ரொம்ப முக்கியம். அது அதனால தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றதுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நீங்க அதான் கவனிக்கணும். உங்களுக்கு சட்ட ரீதியான நிவாரணம் இல்லை. இப்ப தலாக்னு சொல்லிட்டு ஒருத்தர் தூக்கி வெளில தள்ளி வச்சுட்டாரு அப்படின்னா அதுக்கு நிவாரணம் இல்லை. அப்ப நீங்க பொது சிவில் சட்டத்தை பேசலாம். நிவாரணம் இருக்குது, வரலாம், நீதிமன்றங்களை அணுகலாம், வாய்ப்பு இருக்கின்றது.
எனவே இந்த நாட்டை பொறுத்தவரை இதை ஒன் கோ, ஒரு போக்கில் இதை அடித்துவிட முடியாது, அப்படி செய்யக்கூடாது. ஏனென்றால் இந்த நாடு ஒரு தேசமாக, ஒரு மதத்தை சார்ந்து, ஒரு சமூக குழுவாக அல்லது ஒரு இனமாக இல்லை. முஸ்லிம் தனிச்சட்ட வாரியத்துடைய தலைவரும் இதே கருத்தை தான் சொல்றார். நாட்டில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட்டால் அது அனைத்து மக்களையும் ஒரு வகைப்பட்டவர்கள் என்று சித்தரிக்கும். இந்த நிலையானது நாட்டின் பன்முகத்தன்மை மற்றும் பல்வகை அந்த முறைக்கு அச்சுறுத்தலாக அமையும் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய ஒரே ஒரு விஷயம்னா, நீங்க அவர் சொல்றதுல சரி, அவர் சொல்லக்கூடிய இந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரே விதமான ஒரு ஹோமோஜீனியஸாக ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கருத்தெல்லாம் ரைட்டு. என்ன நாம சொல்ல விரும்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இன்றைக்கு இருக்கிறது அப்படின்னும் பொழுது இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு தனிநபர் சட்டங்கள் இருக்கு, தனிநபர்கள் வாழ்ந்ததற்காக இவர்களை ஒருங்கிணைத்து ஒரு முடிவுக்கு இந்திய அரசாங்கம் வர வேண்டும். பிரச்சனை வந்து இது திணிப்பதாக, இப்ப ஒரு இதை அதை வந்து ஃபோர்சிபிளா இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஆக்சுவலா அது கூடாது, அதுதான் சரியான ஒரு அணுகுமுறை. அதாவது இன்றைக்கு ஒரு கருத்துருவாக்கம், இப்போ நீங்க இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3-4 விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று வந்து நிலம் கையகப்படுத்தி செலுத்த மாட்டோம், இல்ல வந்து பல்வேறு விதமான இப்ப ஜிஎஸ்டி மசோதாவாகட்டும், இது எல்லாத்துலயுமே ஒரு ஒருமித்த கருத்தை தேசிய அளவில் அவர்கள் உருவாக்கி, அதே போல இன்னைக்கு கல்விக் கொள்கை ஆகட்டும். இல்ல, நீங்க ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. நீங்க மத ரீதியாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் நாட்டோட வளர்ச்சி சார்ந்து, வரிகள் சார்ந்து, முன்னேற்றம் சார்ந்து, திட்டங்கள் சார்ந்து எடுக்கக்கூடிய இதையும் நீங்க எப்படி பொதுமைப்படுத்த முடியும்? அணுகுமுறையில நான் பொதுமைப்படுத்துறேன். அணுகுமுறை என்னன்னா, நீங்கள் இதை ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்குவதற்கான அல்லது வந்து அப்படி ஏதேனும் ஒருமித்த கருத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்குமே ஆனால் அதை பத்தி ஒரு சிந்தனை தெளிவை தேசம் முழுவதும் ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. இப்போ இதுல யாரெல்லாம் இதுல இணைகிறார்கள், யாரெல்லாம் இதை மறுக்கிறார்கள் என்ற ஒரு தெளிவு இருக்கிறது. இப்போ நீங்க நம்முடைய ஜிஎஸ்டி மசோதா வந்தபோது தமிழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலையுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு மாற்று சிந்தனையாளர்களுக்கும் மாற்று சிந்தனைகளுக்கும் எதிர் சிந்தனைகளுக்குமான இடம் இருக்கக்கூடிய நாடு இது. அது யாரை சரி பண்ணிக்கணும்? இப்ப நீங்க மத ரீதியாக ஒரு பிரச்சனைன்னு அரசாங்கம் சொல்கிற போது அந்த குறைகள் வந்து படிப்படியாக தீர்க்கப்படட்டும், களையப்படட்டும்ங்கிற முயற்சிகளை வந்து அந்த மத தலைவர்களே எடுத்து அந்த மதத்தை சரி பண்ணிட்டே வந்துருவாங்களா? இல்ல அதை நாம அனுமதிக்கணுமா? இல்ல அரசாங்கம் அந்த மதத்துக்குள்ள நுழைவதற்கு நம்ம அரசாங்கம் மதத்துக்குள் நுழைவதை அனுமதிக்க முடியாது, ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா அந்தந்த இனக்குழுக்கள் வழியாக வந்தபோது அந்த மதங்கள் தங்களுக்கான வழிமுறைகளை, விதிமுறைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா என்ற பொது சமூகத்திற்குள் வரும் பொழுது அவர்கள் தங்களுடைய அடையாளங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே மாதிரி தனிநபர்கள் தங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு முக்கியமான இடம் இருக்குது. அப்போ இவர்கள் வந்து என்ன விதமான இந்த முயற்சி என்னன்னா, இந்த நாட்டினுடைய இப்ப இந்த 16 கேள்விகள் உருவாக்கி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு சிந்தனை பரந்துபட்ட ஒரு கருத்துருவாக்கத்துக்கான சிந்தனைக்கான ஒரு இடத்தை உருவாக்கி இருக்கு. இந்த பரந்துபட்ட கருத்துருவாக்கம் நடக்காமல் போகலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். பரந்துபட்ட கருத்துருவாக்கம் அப்படிங்கிற போது இதுல இன்னொரு விஷயம், அவங்க வந்து இந்துக்கிட்டையும் கேட்கறாங்க, அதுல என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வரணும்னு கேட்கறாங்க, கிறிஸ்தவ மக்கள்கிட்டையும் அவங்க கேட்கறாங்க. இப்ப ஒரு பொதுவான பார்வையில தான் அரசாங்கம் பாக்குதுன்னு நாம ஏன் ஆரோக்கியமா எடுத்துக்க கூடாது? இதை இல்ல, எடுத்துக்கொள்ள முடியாது. கருத்துருவாக்கம் எவ்வளவு பேர் பங்கேற்பாங்க? எத்தனையோ சமூக குழுக்கள் இருக்கு, யார் பங்கேற்பாங்க? இது இணையத்தில் செய்யக்கூடிய இந்த கருத்து சேகரிப்பு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்ன வந்துட முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ரெண்டாவது, இந்த அரசுக்கான பிரியாரிட்டி என்னது? ஜிஎஸ்டின்றது ஒரு பிரியாரிட்டி, புதிய கல்விக் கொள்கைன்றது ஒரு பிரியாரிட்டி, சட்ட அந்த நிலங்களை ஆர்ஜிதம் செய்யக்கூடியது ஒரு பிரியாரிட்டி. இது ஒரு பிரியாரிட்டியா? டைரக்டிவ் பிரின்சிபல்ல நீங்க வந்து 39 certain principles of policy to be followed by the state ன்னு வரும்போது all citizen men women equality the right to an adequate means of livelihood இருக்கா? நீங்க இதுல சொல்லக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்கள், the children's given opportunities and facilities to develop in a healthy manner இருக்கா? இருந்தா அந்த மாதிரி ஒரு குழந்தை குற்றவாளி வருவானா? இதையெல்லாம் ஏன் பிரியாரிட்டி எடுத்துக்காது? நீங்க ஏன் இந்த இடத்துக்கு போய் தாவறீங்க? எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது தனது கொள்கையை இந்த நாட்டின் மீது, இந்த தேசத்தின் மீது திணிக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடுமானால் அதை விட இந்த நாட்டிற்கு, இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் ஊறு செய்யக்கூடிய ஒரு விடயம் இல்லவே இல்லை என்று நான் அறுதியிட்டு கூறுவேன். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.